ரொம்ப அவசரமா உங்ககிட்ட பேச விரும்புறாங்க. உங்க காதலுக்கு தடையா இருக்கிற எந்த விஷயம், எஸ்பெஷலி ரிலீஜியஸ் ஃபேக்டர் இல்லன்னா உங்களுக்குள்ள இருக்க வேறுபாடு, வேற்றுமை, அதுதான் காரணமா இருக்கிற பட்சத்தில, கூடிய சீக்கிரம் அவங்க உங்கள தேடி வந்து காதல சொல்ல போறாங்க. அதனால இது வந்து உங்க மனச அரிக்காம பார்த்துக்கோங்க. ஏன்னா, அவங்க எப்பவுமே உங்கள பத்தி தான் ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. ஐ திங்க் அபவுட் யூ ஆஃபன். மேபி அவங்க இன்னுமே காதலே சொல்லல. உங்களுக்குள்ள இந்த ரிலீஜியஸ் ஃபேக்டர் இருக்கு. இல்லன்னா வந்து அவங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். அவங்க வீட்ல இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கிற பட்சத்தில, விலகி இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஷார்ட்ஸ் மூலம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, தே ஆர் கமிங் பேக். கொஞ்சம் கூட கவலைப்படாதேன்னு சொல்றாங்க. வந்து காதல தான் சொல்ல போறாங்க. அதனால இதில பிரிவுக்கே வந்து வேலை இல்ல. உங்கள வந்து மகாராணி மாரி தான் அவங்க நெனைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை காரணமா உங்கள இழக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ். அவர் ரிலேஷன்ஷிப் ஹாஸ் எவால்வ்ட் டூ எ நியூ அண்ட் எக்ஸைட்டிங் பிளேஸ். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ தண்ணீல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதே தான் இந்த பெர்சனும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறது. அதுதான் அவங்களும் சொல்றாங்க. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். ஓ! இதுவும் வருது. வெரி சூன். ஓ! உங்க பெர்சன் ரொம்ப அவசரப்படுறாங்க. காதல ரொம்ப சீக்கிரம் வந்து சொல்ல போறாங்க. ரொம்ப ஜாலியா இருக்க சொல்றாங்க. இல்லன்னா உங்கள எங்கேயாவது ரொம்ப பிளேஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போலாம். யூசுவலா நீங்க எங்கேயாவது போவீங்க. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச இடம் இருக்கு அப்படின்னா, அங்க உங்கள கூட்டிட்டு போக விரும்புறாங்க ஸ்பெசிஃபிக்கா. லவ் இஸ் இன் த ஏர். போதுமா? காதல் வந்து காத்துல ஆல்ரெடி வந்துருச்சு. உங்க வீட்டு கானல்ல தான் அடிச்சிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் உங்க கதவ தட்டும். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். இந்த பெர்சன் வந்து இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, மனச தளர விடாத. நான் வந்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜி சரம். காட் பிளஸ் யூ.